ஓம் சரவணபவ நர்பவி. ஹலோ மக்களே, நேற்று பார்த்திங்கன்னா சனிக்கிழமைங்க, சனி பிரதோஷத்தில் நாங்கள் வந்து திருவலங்காடு தாங்க போயிருந்தோம். திருவலங்காட்டில் நாம் வந்து சிவபெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தாயாரை தாங்க பார்க்கணும். அவங்க பார்த்திங்கன்னா பத்ரகாளிங்க. அங்கே தெப்பக்குளம் இருக்குங்க. அந்த தெப்பக்குளத்தில் கை அலம்பிட்டு அதுக்கப்புறமா தாங்க கால் அலம்பணும். அதுக்கப்புறம் தண்ணியை தெளிச்சுட்டு நாங்கள் வந்து பத்ரகாளியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் மக்களே. பத்ரகாளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தாயார் வழிபட்டு அவங்களுடைய கதை சொல்கிறேன், இப்போ நீங்கள் கேளுங்க மக்களே. பத்ரகாளின்றவங்க எப்படி வந்தாங்கன்னா, சும்பன் விசும்பன் சொல்லிட்டு 2 அரக்கர்கள் இருந்தாங்கங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப திருவலங்காட்டே தான் ஆளணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி இருக்க சொல்ல பார்வதி தாயார் தனது சக்தி மூலயமா அந்த பத்ரகாளியை அனுப்பிச்சாங்கங்க. அந்த பத்ரகாளி அவங்க 2 பேரும் ரத்தத்தை உறிஞ்சி அவங்கள வந்து அழித்து அந்த ரத்தத்தை அவங்க குடிச்சிட்டாங்க. அந்த குடித்த ஆகோஷத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, 2 முனிவர்கள் இருந்தாங்கங்க. கார்கோடக முனிவர், முஞ்சிகேச முனிவர் 2 பேருக்கும் அவங்க வந்து ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்களாங்க. உடனே அவங்க 2 பேருமே சிவபெருமானை நாடி இருக்காங்க. சிவபெருமான் வந்து அந்த தாயார்கிட்ட வந்து பத்ரகாளியை சாந்தசப்படுத்தணும்னு பார்க்குறாருங்க. ஆனால் அந்த பத்ரகாளி சாந்த சுரூபமாக ஆகலை. உடனே வந்து நடனமாட கூப்பிட்றாங்கங்க. சரின்னு சிவபெருமான் நடனம் ஆடுறாரு. நடனமாட சொல்ல தனது காதில் இருக்கிற குண்டலம் வந்து கீழே விழுந்ததுங்க. அதை வந்து தனது காலால் சிவபெருமான் எடுக்கிறாரு. ஆனால் அந்த பத்ரகாளியால் எடுக்க முடியல. தானுடைய உருவத்தை அவங்க உணர்ந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துடுறாங்கங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, உனக்கான சன்னதி வந்து அந்த குளம் பக்கத்துலேயே உனக்கு அமைக்கப்படும். உன்னை பார்த்துட்டு தான் என்னை பார்க்க பக்தர்கள் வரணும்னு சொல்லிடுறாருங்க. அதன் பிரகாரமே அந்த தாயாரை வந்து அந்த தெப்பக்குளம் பக்கத்தில் அமைக்க பெற்றாருங்க. அதனால தான் நாம் வந்து அந்த தாயாரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா சிவபெருமானை பார்க்கணும். நாங்கள் அப்படி தாங்க வழிபாடுகளை மேற்கொண்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே அந்த 2 முனிவர்களில் ஒரு முனிவர் சிவசமாதி அந்த இடத்துல தாங்க இருக்குது. முஞ்சிகேச முனிவருங்க. அவருடைய ஜீவ சமாதியை நாங்கள் பார்த்துட்டு தாங்க வழிபட்டுட்டு வந்தோம். அவர்கிட்டையும் எனக்கு ஒரு நல்ல மலர் கிடச்சிதுங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தான் இருந்தது. அவருடைய டீட்டெயில்ஸும் உங்களுக்கு போர்டில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சிவபெருமானை வழிபடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. வர வழியிலேயே பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து எனக்கு கேலண்டர் கொடுத்தாங்க. சிவபெருமானுடைய படமும் தாயாருடைய படமும் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நுழைவாயில் போகலான்னு பார்த்தா அங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமானோட உருவ சிலையை அமைச்சு வச்சுருக்கப்பட்டதுங்க. அந்த இடத்துல அவருக்கு ஐயா சிவனே நன்றி, போற்றி போற்றி ஐயா, உன்னை பார்த்ததில் எனக்கு மிக்க நன்றி ஐயான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நுழைவாயிலில் கிளம்பிட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் அமைக்கப்பட்டிருக்காங்க. நுழைவாயில் போஸ்டில் பார்த்திங்கன்னா கொடிமரம் இருக்கும் மக்களே. அதுக்கப்புறம் நந்தி பகவான் அலங்காரம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அலங்காரம். இப்போ சனி பிரதோஷத்தில் அவரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நடராஜர் பெருமாள் இருப்பாருங்க. நடராஜர் பெருமாள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தாயாரும் அமைக்கப்பெற்று இருப்பாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா காரைக்கால் அம்மையார் அமைக்கப்பெற்று இருப்பாருங்க. 5 சபைகள் அமைக்கப்பெற்றதில் இதுதாங்க முதல் சபை, ரத்தன சபை அமைக்கப்பெற்ற இடங்க. காரைக்கால் அம்மையார் வந்து முத்தி பெற்ற இடம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது எப்படி அவங்க முத்தி பெற்றாங்கன்ற சொல்கிறத கேளுங்க மக்களே. தனது கணவர் வந்து பழம் இருக்கா மாம்பழம்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல அந்த மாம்பழத்தை அவங்க வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ கொடுத்த பிறகு அவர் கேட்க சொல்ல சிவபெருமான நாடு ஐயா எனக்கு ஒரு பழம் வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாம்பழத்தை அவர் தருவார். உடனே எடுத்துகிட்டு வந்து தன் கணவராண்ட கொடுக்க சொல்ல தன்னுடைய கணவர் சொல்வார், இவங்களுக்கு தெய்வீக சக்தி இருக்குது, இனி நாம் இவங்ககிட்ட வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலகி வந்துடுவாருங்க. அவர் இன்னொரு திருமணம் பண்ணிப்பார். திருமணம் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா தனது குழந்தை எடுத்துகிட்டு வந்து அம்மா இது என்னுடைய குழந்தைமான்னு சொல்லிட்டு காட்ட சொல்ல அப்போ அந்த தாயார் சொல்லுவாங்க, நமக்கு இனி இல்லற வாழ்க்கையே வேண்டாம், நாம் வந்து தெய்வீக சக்தி இருக்குதுன்றது தன் கணவர் மூலயமா நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது சிவபெருமானை நாடி வேண்டுவாங்க, ஐயா எனக்கு இந்த அழகு உருவம் வேண்டாம் ஐயா, எனக்கு முதுமை நிலைமை தாங்கன்னு சொல்லிட்டு வேண்டுவாங்க. அதே மாதிரி முதுமை நிலைமையை ஐயன் தந்துடுவார். அந்த உணர்வை உணர்ந்து அவங்க வந்து சிவபெருமானை நாடி கைலாயம் செல்வாங்கங்க. கைலாயம் சொல்ல கைலாயம் சொல்ல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தனது கால்கள் வந்து ஐயன் இருக்க இடத்துல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனது கைகள் மூலயமா அவங்க நடந்து போவாங்கங்க. ஐயனை பார்த்த பிறகு ஐயான்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுக்க அம்மையேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சிவபெருமான் குரல் கொடுப்பாருங்க. அந்த அம்மையேன்ற வார்த்தை வந்து இன்னமும் அவங்களுடைய புராண கதைகளில் அவ்வளோ அழகாக சொல்லப்படுதுங்க. அம்மையேன்ற வார்த்தை வந்து காரைக்கால் அம்மையாருக்கு ரொம்பவே பொருத்தமானதுங்க. அதனால் அந்த தாயாருக்கு வந்து அந்த இடத்துல பார்த்ததும் உனக்கு வந்து திருவலங்காட்டில் ஒரு இடம் உண்டு, நாங்கள் காட்சி தருவேன்னு சொல்லிட்டு ஐயன் காட்சி கொடுத்தாருங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து அமைக்க பெற்றாங்க. அப்படிப்பட்ட புண்ணிய ஸ்தலங்க இது. நாங்கள் போக சொல்ல நடராஜ பெருமானுக்கு ஆர்த்தி அப்படி ஒரு ஆர்த்தி கொடுத்தாங்கங்க. அதையும் நாங்கள் தரிசிச்சுட்டு தாயாரையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் அம்மையாரும் தரிசிச்சுட்டு தாங்க நாங்கள் வந்து உள்பிரகாரத்து உள்ளவே போனோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க. நடராஜர் தரிசனன்றது அந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களே. நீங்கள் போனீங்கனாலும் நடராஜர் தரிசனத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க மக்களே.
அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போயிட்டு ஐயனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நாங்கள் வந்து வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் மக்களே. இன்றைக்கி என்னுடைய வழிபாட்டு முறையில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை நடைபெறாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 நாள் ஐயன் அருளால் எனக்கு வந்து விடுப்பு விடப்பட்டதுன்னு கூட சொல்லலாங்க. எல்லா பெண்களுக்கும் ஆகிறது தான். அதனால் நான் 3 நாளுக்கு அப்புறம் தாங்க பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவேன். அது எந்த நாளுன்றதை ஐயன் வகுத்த நாளை நான் கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. நான் வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்காக துயில் எழுப்புற பாட்டு பாடணுன்ற ஒரு எண்ணத்தில் நான் இருந்தேன்ற வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்கள் இந்த 6 நாளும் என்னுடைய வழிபாடுகள் அதில் ஒன்றா இருக்குங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்காக நான் துயில் எழுப்புற பாட்டு, பள்ளியறை பூஜை பாட்டு நான் கண்டிப்பாக பாடி தாங்க என்னுடைய வழிபாட்டு முறைகளை முடிப்பேன். இந்த கோயிலில் ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா பலாவும் ஆலமரமும் தாங்க. வடாரண்ய ஈஸ்வரரையும் வண்டார்குழி தாயாரையும் காரைக்கால் அம்மையார்லாம் பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தங்க. நீங்களும் போனீங்கன்னா அந்த ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் பார்த்துட்டு வழிபட்டுட்டு வாங்க. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை.